பிரைஸ் அலார்ட். இந்த நாளில் கூட ஏசப்பா உங்களுக்கு கொடுத்துருக்க வார்த்தை என்னன்னா, ஏசாயா 53 வசனம் 10. கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். ஆமேன். இந்த கனமான வார்த்தையை கொடுத்து ஏசப்பாக்கு நன்றி சொல்றதெல்லாம் இந்த நாளில் கூட ஏசப்பா அவங்கள பலப்படுத்துறாங்க, அவங்கள தைரியப்படுத்துறாங்க. என்னன்னா, அவருக்கு சித்தமானது தான் உங்க வாழ்க்கையில வாய்க்குமா. பிறர் நினைச்சது, நீங்க நினைச்சது எதுவுமே உங்க வாழ்க்கையில நடக்காது. நீங்க ஏசப்பா சமூகத்துல உங்க காரியத்தை ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா, அவர் நினைச்சதுக்கு ஏற்ற மாதிரி நடத்துவாரு. நம்ம என்னதான் பிரயாசப்பட்டாலும் நமக்கு அந்த காரியங்கள் வாய்க்காது. ஏன்னா நம்ம கர்த்தருடைய சித்தத்தை அறிஞ்சு செயல்படணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு யாரையோ ஒரு பர்சனை பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை, இந்த படிப்பை தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் அதில் என்ன ஆபத்து இருக்குன்னு நமக்கு தெரியாது, கர்த்தருக்கு தான் தெரியும். நம்மளுடைய ஃப்யூச்சரை கணித்து பார்க்குறவர் தான் கர்த்தர். நம்ம இப்போ இருக்கிற காரியத்தை வச்சு நம்ம கணக்கு போடக்கூடாது. என்றைக்குமே ஆண்டவருடைய காரியத்துக்காக காத்திருக்கணும், அவருடைய வேலைக்காக காத்திருக்கணும். அவர் நமக்காக தி பெஸ்ட்டை தான் எப்பயுமே செய்வார். நம்ம தான் தவறான ரூட்டில் போயிட்டு நம்ம லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிப்போம். அதனால் நீங்கள் ஏசப்பா சமூகத்தில் காத்திருந்து ஜெபிங்க. அப்பேற்பட்ட பழக்கம் தான் உங்களுக்கு இருக்கணும்னு சொல்லி ஏசப்பா அந்த நாளில் விரும்புகிறாங்க. இப்போது ஆண்டவருக்கு ஒரு காரியம் சித்தலைன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன தான் யார் முயற்சி பண்ணாலும் நடக்கவே நடக்காது. ஆண்டவருக்கு ஒரு காரியம் சித்தம்னா கண்டிப்பாக சொல்கிறேன், ஏற்ற வேலையில் எல்லா டோரும் ஓப்பன் ஆகிடும். ஆண்டவர் நினச்சதை யார் தடுக்க முடியும்? யாருமே தடுக்க முடியாது. ஏசப்பா நோ சொன்னால் நோ தான், த டோர் வில் பி க்ளோஸ்ட். ஏசப்பா எஸ் சொன்னாங்கன்னா த டோர் வில் பி ஓப்பன். அவ்வளோதான். ஏன்னா இந்த நாளில் யாரோ ஒரு காரியத்துக்காக ரொம்ப பிரயாசப்பட்டுட்டு இருக்கீங்க, இது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கட்டாயமாக நிற்கிறீங்க. ஆனால் நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு எது நல்லதுன்னு நினைக்கிறாரோ அதுதான் ஏசப்பா தருவாங்க. நம்ம பார்வைக்கு எல்லாமே நல்லா தான் தெரியும். ஆனால் நம்மளுடைய ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுதுன்னு நமக்கே தெரியாது. ஏன் அடுத்த நிமிஷம் என்ன ஆகும்னு கூட நமக்கு தெரியாது. அதனால் ஏசப்பா கரத்தில் ஒப்பு கொடுங்க உங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும். அவர் உங்களுக்கு நேர்த்தியாக செய்து முடிப்பார். நம்மளை பெற்ற தாய் தகப்பனை விட அதிகமாக நம்ம மேலே நேசம் கொண்டிருக்கிறவர் தான் ஏசப்பா. அவர் நமக்கு எது நல்லது அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரியாதா? அவருக்கு கொடுக்க தெரியாதா? அவர் நோ சொன்னால் நோ தான், அவர் எஸ் சொன்னால் எஸ், அவ்வளோதான். கர்த்தருடைய காரியத்துக்கு எதிராக ஒருத்தரும் நிற்க முடியாது. அவர் நோ சொல்லிட்டாருன்னா கண்டிப்பாக கிடைக்காது. அவர் எஸ் சொன்னால் மாத்திரம்தான் உங்களுக்கு டோர் ஓப்பன் ஆகும். அதை புரிஞ்சு செயல்படணும்னு சொல்லி ஏசப்பா அந்த நாளில் விருப்பப்படுறாங்க. இந்த வார்த்தையை கொடுத்த ஏசப்பாக்கு நன்றி செலுத்தலாம். ஏசப்பா இந்த வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தையில் நீங்கள் சொல்லியிருக்கிறபடி ஏசப்பா உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் எது பெஸ்ட்டுன்னு வைத்திருக்கீங்களோ நினைத்திருக்கீங்களோ அதை மாத்திரம் தரும்படியாக உங்கள் கரத்தில் அவங்களோட வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குற ஏசப்பா நீங்கள் ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. தாழ்த்துற வெறுமையாக்குற ஏசப்பா மீட்பரேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். நாளைக்கு இன்னொரு பைபிள் வேர்ஸோட உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். God bless you all. Please like, share, subscribe and comment. God bless you.